அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகள், எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உங்கள் குடும்பத்தையும் பொறுப்படுத்தி வழி நடத்தி பாதுகாத்து அப்படி கிருபை உங்களோடு கூட இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா? உண்டு. பெரிய ஆசீர்வாதமே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் தேவ பரலோக ராஜ்யம் உண்டு. இதுவே பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லைங்க. வேதனையும் கண்ணீரும் தான் என் வாழ்க்கையில் இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லை, எங்கேயோ ஒரு தவறு இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவின் பிள்ளையா மாறிடுற. இயேசுவின் பிள்ளை. ஒரு ராஜாவுடைய பிள்ளைக்கு கஷ்டம் வருமா? உலகத்தில் பாடுகளும் துக்கங்களும் உண்டு. ஆனால் மேற்கொள்றதுக்கு ராஜாவுடைய பிள்ளையாகிய உனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் தேவன் உன்னோடு கூட அசைவாடுகிறார். அருமையான தேவ ஜனமே, நான் கர்த்தர், நான் வாக்கு மாறாதவர் என்று சொன்ன தேவன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 14:1 வாசிக்கிறேன் பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கக்கூடாது. போராட்டம் வரலாங்க, பிரச்சனை வரலாங்க, வேதனைகள் இருக்கலாங்க, வியாதினால் எனக்கு தவிக்கலாங்க. இப்போ கூட எனக்கு என் உள்ளத்தில் ஒரு பெரிய கலக்கம். செய்தி அழகா ஆண்டு கலங்காது இருப்பதாகன்னு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த ஷூட்டுக்கு வரும்போது இந்த ஜெயன் டிவிக்கு இந்த ஷூட்டுக்காக என்ன ஒரு சகோதரன் கால் பண்ணி, சிஸ்டர் எங்கள் டிவியில் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னது ஒரு சகோதரன். அந்த சகோதரனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் பாருங்களேன், வசனத்தை அழகாக கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்போ கலங்கக்கூடிய சூழ்நிலை வரும். நம்ம போய் என்னங்க பண்ண முடியும்? ஜெபம் பண்ணலாம். மண்ணீரல் எடுத்துட்டாங்களாம். அந்த விபத்து எவ்வளோ ஒரு வேதனை. மனித வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, ஆனால் ரட்சிப்பு நிரந்தரம். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நீ இருப்பாய் என்றால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு கேட்குறாரு. வேதத்தின்படி நடக்கிறோமா? உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன்னா அது ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டேன்னா பேர் மாற்றம் இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறனால நீ ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. இயேசுவே ரட்சகர் என்று எனக்கு சொல்லி ஆண்டவர் என்று சொன்னார். இயேசுவே, வேறு எந்த இதிலையும் எந்த மார்க்கத்திலும் இந்த ரட்சிப்பு இல்லை. அதனால தான் தேவ பிள்ளைகளே, இந்த டிவியில் இந்த மெசேஜ் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கொடு. இந்த பூமியில் நம்ம நிறைய தடவைகளில் நம்ம அதைத்தான் யோசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கமா? கர்த்தருக்கு பிரியமாக வாழ போகிறோமா? அதான் பக்தன் பாடுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
பரிசுத்த ஆவியானவர். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இந்த யோவான் 14:1 யார் யாருக்கு சொல்றாங்க? வாசிப்போம் இந்த வசனத்தை. யோவான் 14:1. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் அழகா சொல்றார், உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்ப கலங்கக்கூடிய ஏதோ ஒரு செய்தி ஆண்டு சொல்ல போறார். அதனாலதான் முதல்ல சொல்லிட்டார் சீஷர்களுக்கு. இன்னைக்கு நான் இப்போ சொன்னேனே, இந்த ஆக்சிடென்ட் பற்றி கேட்கும்போது மனசு ரொம்ப பாரம். ஐயோ, இந்த சகோதரனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு கேள்விப்பட்டேன், குழந்தை இருக்குதான்னு விசாரித்தேன், இல்லை. மனைவி என்ன பண்ணுறாப்புல, வேலை பார்க்குறாங்களே இல்லை வீட்டில் தான் இருக்காங்க. இவ்வளோ பரிதாபம் இல்லை, இவ்வளோ வேதனை இல்லை, கலக்கம். ஐயோ, இந்த மகனுக்கு ஒரு விபத்து, மறிக்கும் தருவாயில் இருக்காங்களே. நம்மளால் ஜெபிக்கலாம். தேவ பிள்ளைகளை இப்படி கலங்கக்கூடிய செய்திகள் வரும். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவரே எந்த செய்தி எடுக்கணும் அப்படி என்று நான் வரும் பொழுது கர்த்தர் எனக்கு அழகாக அவர் என்னிடத்தில் பேசின ஒரு காரியம். தேவ பிள்ளையே, அருமையான தேவன் என்னிடத்தில் சொன்ன அந்த காரியத்தினுடைய தன்மைகள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலக்கத்தோடு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கலங்காதபடி. அப்போ தேவ பிள்ளையே, நீயும் நானும், அல்லேலூயா, அப்போ கலங்கக்கூடிய செய்திகள் வரும். தேவ பிள்ளையே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவன் தெளிவாக அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசு தம் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதான் யாருக்கு? தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த நாட்களிலே அவருடைய கிருபையும் அவருடைய வல்லமைகளும் பெருகத்தக்கதாக இன்றைக்கி நீயும் நானும் தேவனோடு எப்படி இருக்கோம், தேவனோடு நம்ம எப்படி இருந்து அந்த தேவன் நமக்காக செய்கிற பலத்த காரியங்களில் ஒன்று, அருமையான தேவ பிள்ளைகளே, கலங்காது இருப்பதாக. கலக்கத்தோடு தானே இருக்க. உன் புருஷனை குறித்த ஒரு கவலை, உன் பிள்ளையை குறித்த ஒரு கண்ணீர், உன் வியாதியை குறித்த ஒரு கஷ்டம், இல்லை கடன் சுமை, இல்லை எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு திகைப்பு. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிப்பு என்பது இயேசு என் ரட்சகர். உன் உள்ளத்தை திறந்து அவருக்கு நீ கொடுக்கணும், அதான் ரட்சிப்பு. இதுவரைக்கும் நான் பாவியா இருந்தேன் ஐயா. சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்த பின்பு அப்படி போதனைகளை கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை அவர்களை மாற்றும்படி அந்த சீஷத்துவத்தை குறித்து கர்த்தர் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நீயும் நானும் தேவனோடு எப்படி இருக்கிறோம்? இப்படி பிரசன்னம் தேவ கரத்தில் எப்படி இருக்கிறது? உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவ வல்லமை, தேவ கிருபைகள், அது மகத்துவங்கள் நிறைந்த தேவன், மகா கணம் நிறைந்தவர். இயேசு என்றால் ரட்சகர். மத்தேயு 1:21 என்ன சொல்லுது? மத்தேயு 1:21. தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு யார்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இன்றைக்கு இந்த இயேசு இரட்சகர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். கலங்காதிருப்பதாக என்று சொல்லி சீஷர்களை மீன் பிடிக்கிறவர்களை தன்னுடைய சீஷர்களாக எடுத்தார். கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறவர்கள், அவரை பின்தொடர்ந்தவர்களை, அவர் தன்னை உண்மையாய் உத்தமமாய் பின்தொடர்ந்தவர்களை அவர் சீஷராய் அழைத்தார். இப்போ அவர் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? அருமையான தேவ பிள்ளைகளே, அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொன்ன வார்த்தையினால் அவங்க கலங்கினாங்களாம். அதனால்தான் யோவான் 13:33 வாசிப்போம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால்
போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்க கூட இருப்பேன். இதுதான் அவங்களுக்கு கலக்கம். எங்கே போவார் இவர்? அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச காலம்தான் இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நான் கொஞ்ச காலம் தான் உங்களோட இருப்பேன். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ அப்பாவோ சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? வேதனை, கஷ்டம், கண்ணீர். அதனால தான் மனிதனுக்கு மரணம் மறைக்கப்படுகிறது. இயேசுவுக்கு தம்முடைய மரணம் தெரிந்தது. ரட்சிப்பை கொடுக்க குற்றமில்லாத ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் மத்தேயு 1:21 தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். அதற்குத்தான் இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசு, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் கடவுள்பாங்க. இயேசு என் வாழ்க்கையில் தெய்வம் என்கிற பெயரில் எத்தனை இடங்களுக்கு நான் அலைஞ்சு போயிருப்பேன். எத்தனை இடங்களுக்கு என்ன கூட்டிகிட்டு போனாங்க. தேவ பிள்ளைகளே, எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு, எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு நான் போவேன். இங்கே போனால் சுகம் கிடச்சிடாதா, அங்கே போனால் சுகம் கிடச்சிடாதா, ஏன் அந்த கோயிலுக்கு 7 கிழமை கூட்டிகிட்டு போ, ஏன் வாரந்தோறும் மாதந்தோறும் அந்த திருச்செந்தூருக்கு கூட்டிகிட்டு போ, அந்த கடலில் குளித்து 4 கிணத்துல குளித்து சுற்றுன்னு சுற்றி தான் என் வாழ்க்கை. திடீரென்று 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12 வயதில் அந்த ஃபிட்ஸு, மயக்கம், மயங்கி தான் கீழே விழுவேன். ஃபிட்ஸ் வந்துடும். அந்த ஃபிட்ஸ் எதுக்கு வருதுன்னே டாக்டர்ஸ்க்கே தெரியல. நரம்பெல்லாம் தலைச்சி விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை, ஸ்கூலுக்கு போக முடியாது, எந்த இடத்துல நம்மன்னு விழுவேன்னு தெரியாது. இப்போ யோசிக்கிறேன், ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு குழந்தை கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டு அதுக்கு கை முறிஞ்சு போச்சு. எங்கே இருந்தாலும் நின்ன நிலையில் அப்படி டமால் மயங்கி விழுவேன். எனக்கு ஒரு ஃப்ராக்சர் கூட இல்லைங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அவர் என்னை தாங்கி பிடித்திருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன் கலக்கத்தை மாற்றக்கூடிய இந்த ஆண்டவர் சொல்றார், ரட்சிப்பை பெற்றுக்கொள். இயேசு என்ற இரட்சகர் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு பழைய பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பழைய பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ரட்சிப்பு இல்லை. அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏசப்பாவை நான் 1983 வருஷம் என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 81 எனக்கு சுகம் கிடச்சிது. அப்போ 81 மே சுகம் கிடச்சிது. இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டது 83 வருஷம்தான். அது வரைக்கும் சர்ச்சுக்கு போவேன், எங்கே அனுப்புவாங்க, என்னை கம்பல் பண்ணி அனுப்புவாங்க. போகமாட்டேமே, எனக்கு வேண்டாம், இந்த கிறிஸ்டியனே வேண்டாம், இந்த கிறிஸ்டியன் கூட்டமே எனக்கு வேண்டாம், பிடிக்கலை. தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட தேவன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எங்கள் பாட்டி சொன்னாங்க, உனக்கு சுகம் கிடைச்ச பிறகுதான் இல்லாட்டி கலக்கம். ஐயோ, இவளுக்கு பிறகு தங்கச்சிலாம் இருக்கே, என் பிள்ளையில் என் ஒரு பேத்திக்கு ஃபிட்ஸ் வருதுன்னா எந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாங்க? இப்படி எவ்வளோ கலக்கங்கள் இருந்தது. இந்த இயேசுதான். அப்போ எத்தனை கோயில்களுக்கு போனோம் தேவ பிள்ளைகளே. தாயத்தை கட்டினாங்க, வேளாங்கண்ணியில் போய் வெள்ளியில் கை கால் வாங்கி போட்டதுனால ஒரு சிலுவையை கட்டினாங்க, மசூதிக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு தாயத்தை கட்டினாங்க, எம்மதமும் சம்மதம் சொல்லி எல்லா இடத்துக்கும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாங்க. எங்கேயும் நடக்கலையே. ஒரு தாத்தா இந்த சிறுவைகுண்டத்தில் இருக்கிற அந்த சர்ச்சுக்கு கூட்டி வர சொன்னாங்க. தேவ பிள்ளைகளை 2 பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சாங்க. அதனால தான் இன்றைக்கும் நான் வீடுகளை சந்திப்பேன். வீடு வீடாக போய் சந்திப்பது மிக முக்கியம். அங்கே ஒரு வேதனையோடு உள்ள கூட்டம் உண்டு, குடும்பம் உண்டு, மனிதர்கள் உண்டு. என்ன செய்வதென்று திகைத்தறிந்த நேரத்தில் தான்
இந்த 2 கிறிஸ்தவர்கள் உள்ளே வந்தார்கள். இயேசு 2 தம்முடைய சீஷர்களை மத்தேயு 10 சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்க மாட்டேன். என்னடா நம்ம கூட இருக்கிற தேவன் எங்க போவார் இவர்? அதுதான் உங்களுக்கு கலக்கம். அதனால தான் அவர் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்க கூட இருப்பேனா, என்கிட்ட விசுவாசமாயிருங்க. தேவ பிள்ளையே, இந்த இயேசு என்ற இரட்சகர் என் வாழ்க்கையில் வந்ததுனால்தான். அந்த தாத்தா சொன்னார் ஒரே வார்த்தை, எல்லா இடத்துலையும் கோயிலுக்கு கூட்டு போனால் திருநீர் அள்ளி போடுவாங்க, வீட்டுக்கு கூட்டு போய் சுகம் கொடுத்துட்டேம்பாங்க, தாயத்தை கட்டுவாங்க, சுகம் கொடுத்துட்டேம்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் தான், இந்த சர்ச்சில் தான் அந்த தாத்தா சொன்னார், வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கய்யா, இயேசு பூரண சுகம் கொடுத்தா. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரும்போது ஐயோ சுகம் கிடச்சிடா அதான் வருவாங்க. இப்போ எங்கள் அப்பா சொன்னது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. சிறுவைகுண்டம் பஸ் ஸ்டாண்டில் எங்கள் பாட்டிக்கிட்ட, எம்மா எல்லா தெய்வமும் ஒன்று தாம்மா, எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துட்டேன் சுகம் கிடச்சிட்டு போங்கம்பாங்க. இந்த கிறிஸ்தவ சர்ச்சில் தான் இயேசுங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க, அவ்வளோதான். இங்கே இயேசுன்னு சேர்த்துருக்காங்க, மற்ற இடத்துல சொல்லலை. இயேசுன்னு சேர்த்து சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த அமுதாவாகிய நான் 81ஆம் வருஷம் எனக்கு கொடுத்த சுகம். 44 வருஷங்கள் அந்த மயக்கமோ ஃபிட்ஸோ எனக்கு வரவே இல்லைங்க. வளர வளர அதிகமாகும், நரம்பு பலவீனம் அடையும். இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிற உணர்வோடு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த 2 கிறிஸ்தவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க, சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா கூட சொன்னாங்க, கிறிஸ்தவம் புகுந்த வீடு ஆமை புகுந்த வீடு உருப்படாது, எதுக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்றீங்கன்னு. ஐயா, அங்கே 2 பேர் ஜெபம் பண்ணுறோம், அங்கே நிறைய பேர் ஜெபிப்போம். இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வானா எதையோ மதத்தை மாற்ற கூப்பிட்றோம். இல்லை, கலக்கத்தோட கண்ணீரோட இருக்கிற தேவ பிள்ளையே, உன் கலக்கம் நீங்க. ஏசு சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். மனு உருக்கொண்டவர் கடந்து வந்தார், இயேசு என்ற இரட்சகர் பெயரிலே. இப்போ அவர் ரட்சிப்பை கொடுக்கதான் அவர் கடந்து போறாரு. மரணம் வரும் என்பது இயேசுக்கு தெரியும். அவர் அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. அதனால அவர் சொன்னார், கொஞ்சம் காலம் தான் உங்களோட இருப்பேன். அந்த மரணத்தை குறித்து தேவன் தெளிவாக சொன்னார். தேவ பிள்ளையே, அப்போ இன்றைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கலக்கத்தில் இருந்த சீஷர்களுக்கு தான் அப்போ எப்பொழுது அவர் இந்த வார்த்தையை சொன்னார், நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நமக்கு கூட கலக்கம் வருது. நல்லா தான் இருக்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. டெஸ்ட் எடுத்த பிறகு ஒரு வியாதி இல்லை, இது பாசிட்டிவாக இருக்குது, இந்த வியாதி உங்களுக்கு இருக்குன்னா எவ்வளோ கலக்கம், கலங்குறோம். ஐயோ, இந்த வியாதியா எனக்கு, ஐயோ நான் என்ன செய்வேன். இன்னைக்கு நீ கூட எப்படி கலக்கத்தோடு இருக்கியா? உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிரு, விசுவாசமாயிருங்கள் கட்டளை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, பேதுருவும் மற்ற சீஷர்களும் கேட்டு கலங்கினார்கள். வாசிங்க, யோவான் 13:36 வாசியுங்கள். ஆண்டவர் சொன்ன உடனே கலங்குறாங்க. வாசிப்போம். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். நல்லா கவனிங்க, இப்போ நீ என் பின்னாடி வர முடியாது, பின்னாடி வருவேன். இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஆண்டு சொல்றாரு, இப்போ நீ வர முடியாது, பின்னாடி வருவ. அதான் பரலோக ராஜ்யம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு
நாம் கூட நிறைய தடவை எதுக்குங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? ஏங்க என் தெய்வம் சுகம் தானங்க கொடுக்குது. சுகத்துக்காக, வேலைக்காக, இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்க. மார்க் 1:15 வாசியுங்கள். மார்க் 1:15 இயேசு பிரசங்கித்த முதல் வார்த்தை அதுதான். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி, வெறும் சுவிசேஷத்தை விசுவாசிக்க சொல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கமா? இயேசுங்கிற இரட்சகர் வந்தார், எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. இந்த உணர்வு தாங்க ரட்சிப்பு. எனக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சது அப்படிதான். 81 எனக்கு சுகம் கிடைச்சிது. ஆனால் அந்த சுகத்தை நாங்கள் உணரவே இல்லை. ஏதோ காணிக்கை கொடுத்தா போதும்னு நினச்சோம். சர்ச்சில் பெரிய காணிக்கை கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா நானே போக மாட்டேங்கிறேன். எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எனக்கு பெரிய காணிக்கை கொடுத்துருங்கப்பா. ஏன்னா போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல, கிறிஸ்தவங்களை பிடிக்கல, கிறிஸ்தவ கூட்டத்தை பிடிக்கல. தாத்தா ஒரு காரியத்தை கேட்டார், பாப்பா இயேசுவுக்கு ஒன்று பிடிக்கும். அல்லேலூயா. எங்கள் கலக்கத்தை மாற்றினார். எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாருடைய கலக்கத்தையும் மாற்றி இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். அந்த உணர்வு எங்களுக்கு இல்லை. ஊர் உலகம் நம்ம கூட சில நேரத்தில் ஒரு காரியத்தில் கலங்கி நிற்போம். நமக்கு ஒரு நன்மை கிடைச்ச பிறகு அது ஈஸியாக மறந்துடுவோம். இன்னைக்கு பேதுரு சொல்கிறான், நானும் வருவேன், உம்மை எங்கே விடுவேன் ஐயா? அவன் நினச்சிக்கிட்டான், ஆண்டவர் எங்கே கலிலியாவுக்கு போவாரா இல்லை எருசலேம் போவாரா? பின்னாடி போயிடலாம். அவனுக்கு தெரியல, நான் போகிற இடத்துக்கு நீ இப்போ வர முடியாது, பின்னாடி வருவேன். சீஷர்களிலே சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட்டவன் பேதுரு தான். தேவ பிள்ளைகளே, வருவேன் வருவேன்னு சொன்ன இந்த பேதுரு தான் தேவனை 3 தரம் தூஷித்தான். அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமனும் தொடங்கினான் என்று வாசிக்கிறோம் மத்தேயுவில். சிலுவை பாடு வரும் பொழுது நம்ம கூட இன்றைய நாட்களிலே உலகத்தின் பாடுகளுக்கு பயந்து, இல்லை ஒருவேளை உலகத்தின் பாட்டுகளை பார்த்து நான் தப்பிச்சுக்கிட்டு போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, கலக்கம் வரும், இயேசு உன் கலக்கத்திலிருந்து மாற்றுவார். நம் விசுவாசம், விசுவாசமாயிருங்கள். இயேசுவிடத்தில் உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதா? இப்போ தேவ பிள்ளைகளே, கர்த்தரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் ஒன்று சொல்கிறாரா, உனக்கு அது ஒரு நன்மைக்கு எதுவாக இருக்கும். பாருங்க, பேதுரு இயேசுவிடம் 37ஆம் வசனம், யோவான் 13:37 வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நான் உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். அழகா சொல்றார், உமக்காக என் ஜீவனை கூட கொடுப்பேன். ஆண்டவர் தெரியும் நீ ஜீவனை கொடுப்ப, இப்போ வர மாட்டேன். அநேக ஜனங்களை இந்த ரட்சிப்பின் பாதையில் திருப்பி விட்ட பிறகு மரணம் ஒரு நாள் சந்திக்கும். நீயும் என்னுடைய சிலுவை பாதையிலே வருவாய், ஆனால் இப்போ வரக்கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்ம கூட நிறைய அவசரமாக பதில் கொடுப்போம். பேதுரு அவசரமாக சொல்கிறாரு, ஜீவனை கூட கொடுப்பேன். ஆனால் ஜீவனை எங்கே கொடுத்தாரு அவர்? கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிச்சிட்டு போன உடனே அங்கே வார நாள் அடிக்கிறாங்க அவரை. ஒரு வேலைக்காரி கேட்கா, நீ எங்க கூட இருந்த ஆள் தானே, இவன் கூட இருந்த ஆள் தானே? இல்லை, அந்த மனுஷனை அறியேன், அந்த கூட்டத்தில் நான் இல்லை சொன்ன பேதுரு தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், பின்னாடி நீ என்கிட்ட வருவ, நான் போகிற இடத்துக்கு நீ வருவ. மரித்த பிறகு ஒரு இடம் இருக்கு, கலங்காத. இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய அவர்
கூட துணையாக இருக்க ஒரு துணையாளராக இருக்கிறார். வியாதியில் உனக்கு துணை நிற்பார். வியாதியை மாற்றி போடுகிற தேவன் நம்முடைய தேவன் தான். விசுவாசமாய் இருங்கள். ஆண்டவர் பேதுருட்ட சொன்னதாதான். அவன் ஐயோ இயேசு எடுத்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, இம்மன் எங்கே போகிறது? அவனுக்கு கலக்கம். இம்மன் நம்ம எப்படி போகிறதா தான் எனக்கு தெரியாதுங்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்தார். தேவ பிள்ளைகளே, நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? யோவான்ல தேவன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீர் அறிவீர், நீர் அறிவீர், நீர் அறிவீர். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அப்படி பாதத்தில் காத்திரு. என் வாழ்க்கையில் அப்படி பாதத்தில் காத்திருந்து எவ்வளவோ பல நான் பெற்றிருக்கிறேன். வேதனைகள், இந்த மனிதர்கள், இந்த பூமியில் உள்ள மனிதர்கள், நன்றி கெட்ட மனிதர்கள், தேவ பிள்ளைகளே, நம்மளை சக்கையாக பிழிந்து தூக்கி போடுவாங்க. நம்மளை பயன்படுத்திட்டு துப்பி தூர போடுவாங்க. நமக்கு விரோதமாக பேசுவாங்க. காத்திரு, கலங்கும் ஒலி உள்ளம். இந்த மனுஷங்களுக்கு தானே ஆண்டவரை இவ்வளோ நன்மை செய்ய வச்சு, அந்த மனுஷங்களுக்கு எங்களுக்கு என்ன உதவு? ஆண்டவருக்காகத்தான் நீ ஓடின, ஆண்டவருக்காகத்தான் நீ ஓடின. என் ஊழிய பாதையிலே தேவ பிள்ளைகளே, நன்றி கெட்ட பல மனிதர்களை பார்த்திருக்கிறேன், துரோகிகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் இந்த பூமியில உயர்த்தப்பட்ட பிறகு நன்மைக்கு பதிலாக தீமை செய்வார்கள், தூஷணங்களை பேசுவார்கள். ஆண்டவர் சொன்னார், எனக்கு அந்த பாடு இருந்துச்சுல, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக, விசுவாசமாயிருங்கள். அப்ப விசுவாசம் என்றால் என்னங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருடைய இருதயம் கலங்காமல் இருக்கும்? விசுவாசிக்கிறவருடைய இருதயம். இப்போ விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்லுது. விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1. தேவன் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக வருகிறது. வாசிப்போமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசிக்கியா? வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா? உன் வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறியா? மார்க் 9:23 வாசிப்போம். மார்க் 9:23 அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. மார்க் 9:23 வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதான் விசுவாசிங்க. இப்ப நீ அங்க பின்னாடி வர முடியாது, பின்னாடி நீ வரலாம். அது விசுவாசு. வா பேதுரு, வா சிஸ்டர்களே வாங்க. உங்க இருதயம் கலங்க வேண்டாம், நான் முதல்ல போறேன். மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கு. அந்த ரத்தம் சிந்ததுனால தானங்க இந்த அமுதா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. அமுதாவுக்கு ஒரு சுகம் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு ரெவரண்டா தேவன் என்னை நிறுத்தி இருக்கிறார். பாலிடெக்னிக் படித்து ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா இந்த சென்னை பட்டணத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்து குடிசை பகுதிகளிலே என் வீட்டுக்கு 2 பேர் வந்து ஜெபித்தது போல நானும் வீடு வீடாக சென்று சத்தியத்தை போதிக்கவும், இயேசுவை அறிந்து கொண்ட வீடுகளிலே அவர்கள் இன்னும் விசுவாசத்தில் வளரவும், அவர்கள் வீடுகளிலே குடும்ப கூடுகையாக வீட்டு ஜெபங்களாக வைத்து குடும்பங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்த தேவன் என்னை இன்னைக்கு அழைத்து அவர் நடத்தி கொண்டு வருகிறார். விசுவாசித்தேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனக்கு சுகவீனமாக இருக்கும்போது நான் விசுவாசிக்கல. ஏசி யாருன்னு கேட்டேன். என் தெய்வத்தை தானே வணங்கினேங்க. அந்த தாத்தா தான் ஜெபம் பண்ணார். அந்த தாத்தா தான் என்கிட்ட சொன்னார், பாப்பா ஏசப்பா உன்னை நேசிக்கிறார், அவருக்கு நீ வேணும், அநேக ஜாதிகளை நீ அவரிடத்தில் கொண்டு வருவாயின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். தாத்தா பிராமணனாக்கும்
மலையாளியாக்கும், தீர்க்கதரிசியாக்கும். அப்போ சிரிச்சுக்கிட்டேன். நானே சர்ச்சுக்கு வர மாட்டேன் தாத்தா, எனக்கே இந்த இயேசு பிடிக்கல, நான் எப்படி வரப்போறேன்? ஆனால் அந்த தாத்தா சொன்னார், நீ வருவமா, உன்னை கொண்டு தான் செய்ய போறார். தேவ பிள்ளைகளே, 81ஆம் வருஷம் ஒரு மே மாதம் சொல்லப்பட்ட வார்த்தை 44 வருஷங்கள் கழித்தும் இந்த இயேசுவுக்காக என் ஜீவனை, அன்றைக்கு பேதுரு சொன்னது போல, என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ நான் என்னை விட்டு கொடுத்தேன். இந்த பூமியில் எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களுக்காக நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலங்கின நாட்களிலெல்லாம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒரு ஆக்சிடென்ட் தான் என் உள்ளம் கலங்கும். வியாதிஸ்தரோடு வியாதியை கேட்கும்போது உள்ளம் கலங்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால ஆண்டு சொன்ன, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு சுகம் கொடுத்த அந்த இயேசு மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அதை செய்வார். அந்த விசுவாசம் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த விசுவாசம் தான் என் கூட இன்னைக்கு இருக்கு. அதனால இயேசுவே ரட்சகர் என்று ஒரு முழக்கத்தோடு, மரித்த பிறகு ஒரு வாழ்வு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் வியாதியை கண்டு கலங்கி நிற்கிறிய, புருஷனை கண்டு கலங்கி நிற்கிறிய, மனைவியை குறித்து கலக்க மாட்டேங்கிறிய, பிள்ளைகளை குறித்து கலக்க மட்டும் இருக்கியே, படிக்க முடியலைங்கிற கலக்கம், நல்ல வேலை கிடைக்கலைங்கிற கலக்கம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். தேவ பிள்ளையே, அவர் பெரியவராய் இருக்கிறார். பெரிய தேவனை நீ ஆராதிக்க வந்திருக்கிறாய். நீ ஏற்றுக்கொண்ட இயேசு ரட்சகர். அவர் சீசனுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. வேதனையும் கண்ணீரும் உன் வாழ்க்கை அல்ல, அதை களிப்பாய் மாற்றக்கூடிய ஒரு தேவன். அப்போ விசுவாசி, என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையில் அவருக்கு சித்தமானால் இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுப்பார். நான் ஒரு தடவை ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தேன். கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு பையனை வளர்க்குறாவா. ஸ்கேன் எடுக்கும்போது, அவள் தான் வேலைக்கு போய் பிள்ளையை வளர்க்குறா, பிள்ளையை படிக்க வைக்கிறா. ஸ்கேன் எடுக்கும்போது வயிற்றில் இவ்வளோ பெரிய கட்டி. அவள் வேதனையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டி எனக்காக ஜெபிங்க ஆண்டி. ஏன்னா அவள் ஒரு ஸ்கேன் சென்டரில் தான் அவள் வேலை பார்க்குறா. அதில் அவள் ஒரு மேனேஜிங் பொறுப்பில் இருக்கிறா. வயிற்று வலினோடனே ஸ்கேன் பண்ணணுன்னே ஸ்கேன் சென்டரில் உள்ளவங்க சொன்னாங்களா, நம்ம சென்டர்லேயே எடுத்துடலாமே. எடுத்தா கட்டி. இவன் நினச்சிருக்கா, அப்போ இந்த ஸ்கேன் சென்டர் சரியாக இல்லை போகிறேன்னு இன்னொரு இடத்துல போய் எடுத்திருக்கா. அங்கேயே அதே சைஸ் கட்டி, கலக்கும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து அவங்க அம்மா இறந்தாங்க. என்னுடைய 12 வயதில் 12 வயதில் அவள் அனாதையாக்கப்பட்டாள். அவள் சொன்னா, நான் இறந்துட்டா என் பிள்ளைக்கு யாரு? என் பிள்ளை அனாதையாய் போயிடுவானே. நல்லா ஜெபித்தோம் தேவ பிள்ளைகளே. அவள் மறுபடியும் இன்னொரு இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது அந்த கட்டிக்கான வழிகள் இல்லை, கட்டியே இல்லாம போயிட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாள். எவ்வளவு பெரிய காரியம்! விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் வேதம் சொல்லுது. அப்ப தேவ பிள்ளைகளே, அப்ப எதை விசுவாசிக்கணும்? அதனால சொன்னேன், மார்க் 1:15 சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிற விசுவாசம்.
அதை நீ விசுவாசி. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்னு விசுவாசி. இந்த விசுவாசம் தான் அவன் வாழ்க்கையில பெரிய காலம். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எந்த வழியா போக முடியும் என்று இந்த சுவிசேஷம் சொல்லுது. யோவான் 14:6 வாசிப்போம். யோவான் 14:6 திட்டமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிற்கு வர முடியாது. எங்க அவர் தான் அந்த பூமியை உருவாக்கினவர், வார்த்தையினாலே உருவாக்கினார். ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான். வேதம் தெளிவா சொல்லுது. நீ எப்படி இருக்கிற? நானே வழியும் சத்தியம். அதற்கு இயேசு, எதற்கு? 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்க எப்படி அறிகிறது? அதற்கு தான் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் இயேசு விசுவாசி. அப்ப இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுறது சீசர்களுக்கு தெரியாது. என்ன விசுவாசி? ஆண்ட விசுவாசமாயிருங்கள். நான் சொன்ன இந்த தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவர்தான் பரம தகப்பன். அதான் திரியேக தேவன். பிதாவாகிய தேவன் குமாரனாக நமக்கு இயேசு என்ற பெயரிலே வெளிப்பட்டார். இன்றைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆவியானவருடைய நம்மோடு பேசுகிறார். பாருங்க, நான் இன்னைக்கு காலையில திங்கக்கிழமை கொடுக்கணும், எனக்கு த்ரோட் ஃபுல்லா பாதிக்கப்பட்டுச்சு. சரி, இன்னைக்கு ஆண்டவர் காலையிலே சொன்னார், இந்த வசனம் தேடு, இந்த வார்த்தைகளை சொல்லு, ஏன்னா உனக்கே ஒரு கலக்கமான ஒரு செய்தி காத்திருக்கு. தேவ பிள்ளைகளே, உள்ளம் கலங்கும் போது, ஆண்டவரே, இந்த பூமியில ஒருவேளை இந்த விபத்துல இந்த மகன் ராஜ்குமார் பிழைக்க முடியாவிட்டா கூட வரத்துக்கு போவதற்கு தகுதிப்படுத்திருங்க. உமக்கு அந்த வல்லமை இருக்கு. உமக்கு சித்தமானால் எதையுமே அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம கேட்கணும். உன் இஷ்டத்துக்கு கேட்க முடியாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கிறாரு. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். உன்னையும் சுத்தமாக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்ப நானே வழி, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அந்த பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் ஒரே ஒருத்தர் தாங்க இருக்காரு. அதான் நான், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கற்பனையில் மிக முக்கியமான கற்பனை. யாத்ராகமம் 20:3 வசனத்தை வாசிங்க. ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் தான் 3 விதத்திலே கிரியை செய்தார். அங்கே தேவனிடத்தில் விசுவாசமாய், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப ஒரே தேவன் தான். பிதாவாகிய தேவன் இயேசு என்ற பெயரிலே இரட்சகராய் வெளிப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும்படி அவர் இருக்கிறார். அதனால்தான் நானே, நாங்களே இல்ல, நாங்களே கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நானும் ஒரு காலத்திலே அறியாமல் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்முடைய கர்த்தர். அவரிடத்திலே நீ விசுவாசமாய் இருக்க, அவருடைய கரத்திலே உன்னை விட்டு கொடு. பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய அசைவாடி கொண்டிருக்கிறார். கிருபை இரக்கங்களால் முடிசூட்டி கொண்டிருக்கிறார். அப்ப தேவ பிள்ளையே, அப்ப காணப்பு விசுவாசம் என்பது அந்த எபிரேயர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்புகிறதின் உறுதி. வாசிப்போமா? எபிரேயர் 11 மறுபடியும் வாசிப்போம். அங்கே தெளிவாக வேதம் சொல்லுது, விசுவாசம் என்பது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கு. நீ உத்தமமா அந்த பூமியில வாழ்ந்தா கூட வேதத்தின்படி நடக்கணும். வேதம் என்ன சொல்லுது?
இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்பது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும். கழுவப்பட்டா மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம், கழுவப்பட்டா மட்டும்தான் நமக்கு விடுதலை. அந்த விடுதலை இல்லை என்றால் நீ பழைய வாழ்க்கையிலே இருக்கலாம், கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்ப, நீ கோபக்காரனாவே வாழ்வ, உன் வாழ்க்கை எப்படியோ இருக்கு, உன் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. அப்ப ரட்சிப்பு இல்லைங்க. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். இல்லை என்றால் இந்த பூமியில நீ பயன்பெற முடியாது. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நீ உன்னை ஏமாத்திக்கிட்டு போலாம், நீயே உன்னை ஏமாத்திக்கலாம். நான் கரெக்டா இருக்கேங்க, நான் சர்ச்சைக்கு போறேங்க, நான் பைபிள் படிக்கிறேங்க, அது நமக்கு வாழ்க்கையில் இருக்குதா? எனக்கு என்ன பலவீனம் இருக்கட்டுங்க, காலையில் 4 மணிக்கு கரெக்டாக எழும்பிடுவேங்க, மாற்றமே கிடையாதுங்க. வேதம் அதான் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அந்த அதிகாலை ஜெபத்தை விட்டுறவே மாட்டேன், வேதத்தை வாசிக்கிறதை விட மாட்டேன். வேதத்தின்படி நடக்கிறவன் தான் உத்தம மார்க்கத்தான். பழைய அமுதாவா அப்படியே நான் இருந்தேன்னா என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கு? அதே கோபம். தெய்வ பிள்ளைகளே இருக்கக்கூடாது, வாழ்க்கை மாறணும். நான் இந்த குடிசை பகுதியிலே சொல்லுகிற வார்த்தைகளும் அதுதான். தெய்வ பிள்ளையே, பல காரியங்களை குறித்து நான் தேவனத்தில் கேட்கிற வார்த்தையும் அதுதான். என்ன செய்ய போறோம் இந்த பூமியில? விசுவாசி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவன் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போக நான் தான் வழி. ஏசு சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிரு, நான் தான் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த விசுவாசம் அப்ப அந்த ராஜ்யத்துக்கு போது காணப்படாத நிச்சயம். நான் விசுவாசிச்சேங்க. 83ஆம் வருஷம் 7ஆம் கிளாஸ் முடிவில் எனக்கு சுகம் கிடைச்சது. 8ஆம் கிளாஸ் முழுசும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், அழுதுகிட்டே போவேன். இந்த கிறிஸ்டியன் கூட்டம் வேண்டான்ட்டு போவேன், இந்த இயேசு எனக்கு வேண்டான்ட்டு போவேன். ஆனால் என்னை நேசித்த தேவன், அந்த இரட்சகர், என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை கைவிடாத தேவன் என்னை அரவணைத்து கொண்டே இருந்தார். 9வது வகுப்புல இந்த இயேசுவை இரட்சகராக நான் உணர்ந்து கொள்ள ஒரு காரணம், எனக்கு சுகம் கொடுத்தது இயேசுதானா? எங்கள் அப்பாவுக்கு சுகம் கிடைக்கும், ஆப்ரேஷன் இல்லாமல் எங்கள் அப்பா சுகமாகணும். கர்த்தர் செய்தார், அவரை எனக்கு வெளிப்படுத்தினார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த இயேசு என்ற இரட்சகரை என் உள்ளத்தில் இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விசுவாசிக்கிற நீ முதலாவது இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவரோடு போஜனம் பண்ணும்போது அவன் வாழ்க்கை மாறும். கதவை தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நீ ஒரு நாள் ஏசப்பாவை இரட்சகராக ஏற்றுக்கிட்ட பிறகு தேவ பிள்ளைகளே விசுவாசமாக இருப்ப. திடீர்னு உன் விசுவாசம் சீரழிஞ்சு போயிடும். என்னைக்கு சொல்கிறேங்க, எனக்கு ஒரு கணவனாக இருக்கட்டும், எனக்கு என் வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எனக்கு ஆண்டவர் கொடுக்கறது தான் எனக்கு. சில மனிதர்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படுவாங்க, சில மனுஷங்களை என்னை விட்டு தள்ளி போட்டுருவார். ஆனால் நான் என் தேவனை நான் விசுவாசிப்பேன், குறையவே மாட்டேன். கர்த்தரின் கூட இருக்கிறார். இயேசு என்னோடு இல்லைன்னா தாங்க எனக்கு கலக்கம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ, கலக்கம் அடைதா உன் ஆவி, அப்போ ஆண்டவர் எங்கேயோ போயிட்டார், ஆண்டவர் விட்டு நீ எங்கேயோ விலகிட்ட. அழகான ஒரு பக்தன் ஒரு பாட்டு பாடுவாங்க, என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சும்மா பாட்டு பாடக்கூடாதுங்க. இந்த பூமியில் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எங்கள் அண்ணாவிட்ட கூட சொல்கிற வார்த்தை தான்,
ஆண்டவர் இல்லைன்னா தான் நான் கலக்கம் அடைவேன். இந்த தேவன் என் கூட இருக்கும் வரை இந்த பூமியிலே அவருடைய கையை பிடித்து கொண்டு தான் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் தேவன் என்னை நிறைவாக வைத்திருக்கிறார். கணவன், மகனை ஒரு டாக்டருக்கு படிக்க வைத்து, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் எத்தனையோ குடிசை பகுதிகளிலே குடி, போதை, கஞ்சாவு கடுமையான எத்தனை வாலிபர்கள், விபச்சார பாவத்திலே ஈடுபட்ட எத்தனையோ பெண்கள், இன்றைக்கு அவர்களை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் என்னை காத்திருக்க வைத்தார், உடைய சமூகத்தில் காத்திருக்க வைத்தார். தேவப்பிள்ளையே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பேதுரு சொன்னா, நீ எங்கே போனாலும் வருவேன். ஆனால் தேவப்பிள்ளைகளே, அவரை பிடித்து கொண்டு போனார்கள். அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக அவரை வாரினால் அடிக்கும் பொழுது அவன் மறுதளித்தான். காரணம், அன்றைக்கு அவனுக்கு இயேசுவிடம் விசுவாசம் இல்லை. ஆனால் யோவான் 21 அழகா சொல்லப்பட்டிருக்கு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே, நீர் அதை அறிவி. ஆமாண்டவரே, நீர் அதை அறிவி. இன்றைக்கும் தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் யாவையும் செய்து முடிக்கிறேன் என்று சொல்கிற தேவன். கலங்கி நிற்கிறியா? வியாதியை மாற்றி போட வல்லவர், இந்த கடன் பாரங்களை மாற்றி போட வல்லவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. உன் உள்ளத்தில் இடம் கொடு. வாசற்படியில் நின்று கதவை தட்டுறாராம். உள்ளத்தில் இடம் கொடுப்பியா? ரட்சிப்பை முடிவு வரைந்து காத்துக்கொள்ளணும். அனுதினம் தேவனை தேடுவது, வேதம் வாசிப்பது, ஆலயத்துக்கு செல்வது. இன்றைக்கு கொரோனாவுக்கு பிறகு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதே குறைஞ்சி போச்சு. கேட்டால் ஆன்லைன்லேயே பார்க்குறோம். உடம்பு முடியல சிஸ்டர், இன்னைக்கு ஜுரம். வருஷமா இன்னைக்கு எனக்கு ஜுரம், எனக்கு முடியவே இல்லை. சொல்லாத. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவருடைய வார்த்தைகளை கவனித்து அதன்படி நடக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ காணப்படாதவில் நிச்சயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ விசுவாசிக்கிறியா? இந்த விசுவாசத்தின் தன்மை என்ன? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதே கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். வாசிப்போம். ஆதியாகமம் 15:6. அங்கே அழகாக விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை குறித்து கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதனால்தான் இன்றைக்கு ஆபிரகாமுடைய பேர் மத்தேயு 1:1 வருது பாருங்க. மத்தேயு 1:1 வாசிங்கள். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. நோவா பேரிலிருந்து வரும்பொழுது நோவாவுடைய சந்ததி தானே, ஏன் ஆபிரகாம் பேர் வருது? அவன் விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய குமாரன் என்று முதல் எழுத்து வருது. விசுவாசிக்கிறியே, நீ கலங்காத. விசுவாசியே, நீ பதறாத. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். எதை குறித்து கலங்காத. இந்த பூமியில நீ வாழ்றதுக்கு தேவையான சகலத்தை செய்ய வல்லவர் அவர் தான். தேவன்ல நீ விசுவாசமாய். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரால் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரிடத்தில் விசுவாசமாயிரு, இதுவும் மாறும். முடியாது என்பதை முடிய செய்கிறவன் தேவனாகிய கர்த்தர் அவர்.
ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் எதை விசுவாசித்தான்? ரோமர் 4:18 வாசிகள் தேவ பிள்ளைகளை வேகமாக. ரோமர் 4:18. அவன் அதை விசுவாசித்தான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தாங்க. 100 வயசு ஆக போகுது. அவன் சர்ற செத்து போச்சு. அவன் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. செத்து போன கர்ப்பம், செத்து போன சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்று வானத்தை காண்பித்தாரே. அவன் எதை விசுவாசித்தான்? ஆதியாகமம் 15:5 வாசியுங்கள். நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அவன் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான். அப்படி கர்த்தர் என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு? அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன? பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி என்னப்பா? அவன் எதுக்காக ஆண்டவர் சொல்றாருங்க? இது 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஐயா. போதும் தேவ பிள்ளையே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என்ன தருவி? உன் பிரச்சனையை சொல்லு. அவரை விசுவாசிக்கியா? வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்ன பிரச்சனை உனக்கு? வியாதியா? வறுமையா? ஐயோ நான் செத்து போன்னு நினைக்கிறியா? அந்த அளவுக்கு என்ன நெருக்கி நிற்கிது நினைக்கிறியா பிரச்சனை? அதை மாற்றக்கூடிய தேவன். தற்கொலை அதுக்கு முடிவல்ல. தற்கொலை பண்ணால் நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. நான் செத்து போயிடுவேங்க. செத்து போனால் இந்த பூமியில் உன் உடல்ல இருந்தால் விடுதலை, உன் ஆத்மாவுக்கு நிரந்தரமான அழிவு. உன் ஆவி தேவனோடு கூட உறவாடட்டும். ஆபிரகாமை போல உன் ஆவி ஆத்மா சரத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனால தான் ஆண்டு சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எங்க இந்த பூமியை விட்டுட்டு போயிட்டு ஆண்டோட போக முடியாதுங்க. நீ சூசைட் பண்ண போக முடியாதுங்க. கலக்கம் இல்லாமல் போ, விசுவாசத்தோட போ. இந்த பூமியில் உன்னை வாழ வைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படி கரத்தில் ஒன்று விட்டு கொடுப்பியா? தேவ பிள்ளையே, அப்படி கரத்தில் உன்னை தாழ்த்துவியா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ பயப்படும் நாளில் அவரை நம்புவியா? நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவா என்றும் நடத்திடுவா. அவர் காத்திடுவா என்றும் நடத்திடுவா. நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. இயேசு கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே.
நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே, என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே. நான் படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. இயேசு கோட்டையும் அரணுமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. இயேசு கோட்டையும் அரணுமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவே. ஆமாண்டவரே, பயத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இங்கே அமர்ந்திருந்து ஒரு வேளை ஆண்டவரே செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராய் இருக்கட்டும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? உன் உள்ளத்தின் வாசல்லிருந்து கதவை தட்டுறார். சத்தத்தை கேட்டு கதவை தர. சும்மா விரும்பின வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்காத, ஊருக்காக பேசிக்கிட்டு இருக்காத. உன் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லு, உன் கண்ணீரை அவர்கிட்ட சொல்லு. ஏன் கலங்குகிறாய் மகனே, ஏன் கலங்குகிறாய் மகளே? நான் உன் கூட இருக்கல, நான் தானே உன் தேவன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க மாட்டேங்கியே, குடிச்சே அழிஞ்சு போறேங்கிறியே. என் குடும்பத்துக்காக தான் இந்த பாவத்தை பண்றேன், நீ விபச்சாரத்தை பண்ற தேவ பிள்ளையே விடு. உன் குடும்பத்தை நடத்தக்கூடிய வல்லமையும் கிருபையும் அவர் கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார். பாதி தூரம் போயிட்டேங்க, குடிச்சே அழிஞ்சாச்சுங்க, இனி என்னங்க வாழ்க்கை சொல்லாத, வெளியே வா. மரித்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. இயேசு என்ற இரட்சகரை ஏற்றுக்கொள், அவர்கள் விசுவாசமாயிருங்கள், கட்டளையிடுகிறார். இந்த தேவன் ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் இயேசு என்ற இரட்சகராய் கடந்து வந்தார். பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த சுவிசேஷ விசுவாசி, அதான் ரட்சிப்பு. பழைய வாழ்க்கை மாறணும், புதிய வாழ்க்கைக்குள்ள வா. சாகும் வரைக்கும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க பிரயாசம். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். வேறுமான நடக்காத, உன் உத்தமம் ஒன்று காப்பாற்றாது. இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். வேதமின் வெளிச்சம் என்று சொல்லு, அவர் உன்னோடு கூட செய்வாடுகிறார். கலங்காத, திகையாத, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். வேதனையோடு வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கியா? உன் வேதனை நீங்கும், உன் வியாதி மறையும். உன் கடன் பிரச்சனை தீர்க்கத்தக்கதான ஒரு வழியை கட்டளையிடுவா. வழி தப்பி போன உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள். முரட்டாட்டம் உள்ள உன் கணவனை கர்த்தர் ரட்சிப்பதற்கு இந்த வேளையில் நிற்கிறார். நீ விசுவாசி. மனைவியானவள் சீர்கேட்டு அவள் தன் குடும்பத்தை விட்டு விலகி போயிருந்தால் கூட கர்த்தர் சொல்கிறார், சீர்படுத்துகிற தேவன் நான் தான் தேவன். வெளியே போயிடாத, சத்தியத்தை விட்டு வெளியே போயிடாத. பிசாசு ஆசை காட்டி கூட்டிட்டு போயிடுவான். சத்தியத்தில் நில்லு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அன்பு தேவனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சகல இருதய வியாதிகளும் சுகமாகட்டும், சகல கிட்னி வியாதிகளும் சுகமாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே முட்டி வலிகள் மறையட்டும், நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும், தெரியாத கண்கள் தெரியட்டும், பார்வைகள் இப்பொழுதே பார்வை கிடைப்பதாக. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள்
விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.